ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றிலாம் லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது முத்துக்கிட்ட வந்துட்டு ஜாக்குன்னு ஒரு மரண பயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவர் அதுக்கு மேலே பீதியில் இருக்கார். என்னையா ரெண்டு பேரும் பீதியில் இருக்கீங்க, ஏன் நீங்கள் பீதியில் இருக்காமல் எங்களையும் சேர்த்து பீதி ஆக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்டு முத்துக்குமரன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதையே வந்துட்டு உள்ளே வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. சரி சரி, என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏமா அப்படின்னா, இல்லை 10 வீக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு என்னமோ இந்த வாரம் என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு தோணுது அப்படின்னும்போது, அப்படிலாம் நீ நினைக்காத, உன்னை வந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஒட்டுமொத்த வீட்டில் 9 பேர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு. இந்த வாரம் மட்டும் உன்னை வெளியே அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப பெரிய தப்பாக போயிடும் அப்படின்னும்போது அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. இல்லை எனக்கு முதல்லாம் வந்து இதுவாக இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறாங்க இந்த வெளியில் போகிற விஷயங்கள் பற்றி. அப்போது வந்துட்டு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாட் சீட்டில் வச்சு என்னை நொறுக்குனாங்க அப்படின்னா, இவர் ஆமாம்மா ஃபஸ்ட்டு வாரம் நான் கூட வந்துட்டு என்ன நினச்சேன்னா, சரி விளையாடலாம், இதெல்லாம் என்ன அசால்ட்டு பண்ணிவிடுன்னு தான் நினச்சேன். ஆனால் 2வது வாரத்தில் வச்சாங்க எனக்கு ஒரு அடி, சரியான அடி. அந்த அடியிலேருந்து மீளவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி கான்ஃபிடென்ட் மட்டும் போதாது, பார்த்து விளையாடணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும், நானே முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, உன்னோட கேமே வெளியே வந்தது மஞ்சரி வந்ததுக்கப்புறமா தான் சொல்லிட்டு நம்மளோட ஜாக்லின் சொல்கிறாங்க. இவர் யோசிக்கிற என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நீ மஞ்சரிக்காக உன்னை அறியாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்த, அதுலேருந்து தான் நீ வந்து யாருன்ற விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லை எனக்கு மஞ்சரியை பிடிக்காது அப்படின்போது, இல்லை நீ வந்து 2வது வாரம் அவங்க வந்ததுக்கப்புறமா 2வது வாரத்துலேருந்து அதை பண்ணான்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஏன்னா அப்போ வந்துட்டு கோடு இருந்துச்சு, நம்ம பாய்ஸ் எஸ்எஸ் கேர்ள்ஸ்னு இருந்தோம்ல, அது கரெக்டு தான் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, நீ மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சாச்சனாக்கு ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்காக வர்றாரு. சாச்சனாக்கு நான் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணினேன்னு. இல்லை ஒரு வாட்டி வந்து சாச்சனாவை எல்லாருமே கலாய்ச்சாங்க, அப்போ வந்து அந்த பொண்ணு அழுதுச்சு, ஆனால் நீ வரவே இல்லை. இப்போ தான் கோடு இருந்துச்சுல, நான் எப்படி அந்த பக்கம் வர முடியும் அப்படின்றாங்க சொல்கிறாரு இவர். கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அதாவது நம்மலாம் நான் நினச்சிட்ருக்கோன்னா, பிக் பாஸில் இந்த சீசன் 8 இவங்கெல்லாம் டாப் 5 வருவாங்க, அதில் முத்துக்குமரன் ஜாக்லின் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி பேசுகிறோம். ஆனால் அந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிற 2 பேருமே பயத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு என்ன ஓட்டு வருது, என்ன விஷயங்கள் இருக்குது, எந்த விஷயமும் உள்ளே வந்து தெரியப்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளே வரும்போது ஹாட் சீட்டில் வச்சு அனுப்புறதுனால இவங்க எல்லோரும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அசீம் சீசனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, யார் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து முதல்ல சேவ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் நெக்கில் இருப்பாங்க. இப்போ ராஜுலாம் அந்த மாதிரி தான் இருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆரியெல்லாம் வச்சு செய்வாங்க. அதுக்கு முன்னாடி வேணால் இந்த மாதிரி நடந்திருக்கு, கரெக்டு. இந்த சீசன் 3 அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்களாம் மண்டி பிச்சுக்கிறாங்க, பாவமாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சாங்க. இல்லைன்னா நல்லா விளையாடுறவங்க கூட இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் உங்களோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து டைட்டில் வின்னர் வரப்போகிறாங்க, ஒருத்தங்க ரன்னர் வரப்போகிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பட் என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாப் 5 இவங்க தான் வருவாங்கன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.